வணக்கம். இந்த வீடியோல மிக்ஸி யூஸ் பண்ணாம மத்து இல்லைன்னா தயிர் கடையிறதுக்கான மெஷின் இது மாதிரி எதுவுமே இல்லாம வெண்ணெய் எப்படி எடுக்கிறது சுலபமா வீட்லயே அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் ஜஸ்ட் அந்த பாலேடை மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அப்படியே மிக்ஸில போட்டு ஓட்டிட்டு அந்த வெண்ணெய் எடுத்து அதுல நெய் பண்றாங்க. அது ஆக்சுவலா அது சரியான மெத்தட் கிடையாது நெய் எடுக்கிறதுக்கு. தயிரை கடைஞ்சு அதுலேருந்து வர வெண்ணெயில நீங்க பண்ற நெய் தான் நல்ல வாசனையா சூப்பரா இருக்கும். அதான் சரியான மெத்தடும் கூட. நான் யூஸ் பண்ணுறது பசும்பால். அதில் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பேக்கெட் பால் வாங்குறீங்க அப்படின்னா ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதா பார்த்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நான் செஞ்சதில்லை, அதனால் எனக்கு அதை பற்றி தெரியல. நான் காலையில் 1 லிட்டர் பால், ஈவினிங் 1 லிட்டர் பால் வாங்குறேன். ஒரு நாளைக்கு 2 லிட்டர் பால் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எனக்கு 1.5 லிட்டர் நெய் தாராளமாக கிடைக்குது. பாலேடு உங்களுக்கு நிறையா கிடைக்கணும் அப்படின்னா பால் பொங்கணுன்னு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடக்கூடாது. நீங்கள் அது 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் அந்த பால் ஆறினோடனே அது ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இப்போ காலையில் 1 லிட்டர் வாங்குறீங்கன்னா அது இது மாதிரி நல்லா காய வச்சு ஆறினோடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஈவினிங் அந்த பாலை எடுத்து அதில் இருக்கிற ஏடெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இப்போ ஈவினிங் 1 லிட்டர் வாங்குறீங்கன்னா இதே மாதிரி அதை காய வச்சு சூடாறினோடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்புறம் மார்னிங் அந்த பாலை எடுத்து அதில் இருக்க ஏடெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி அல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுங்கள். மார்னிங் வாங்குற பாலை ஈவினிங் யூஸ் பண்ணுற மாதிரியும் ஈவினிங் உள்ளதை திரும்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஏடு கலெக்ட் ஆகும். இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பால் ஏடு கலெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு வாரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் ஃபில் ஆகிடும். இது ஃப்ரீசரில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நார்மலாகவே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வெளியிலே வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஏன்னா ஒரு 5 நாள்லேயே இது ஃபில் ஆகிடும், அதுக்குள்ளே ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி ஃபில் ஆனதுக்கப்புறமா எடுத்து நார்மலாக நீங்கள் உர ஊற்றுவீங்களே தயிர், அதே மாதிரி இதில் உர ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லாக வெளியில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து நீங்கள் ஃப்ரீசரில் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் அதை உடனே வெண்ணெய் எடுக்க போகிறீங்க அதுலேருந்துன்னா இப்போ நான் நெக்ஸ்ட்டு சொல்ல போகிற மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் அதுலேருந்து வெண்ணெய் எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு 2-3 பாக்ஸ் சேர்ந்ததுக்கு அப்புறமா நான் மொத்தமாக போட்டு பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் அதை ஃப்ரீசரில் உடனே போட்டுருங்க. ஃப்ரிட்ஜில் வெளியில் நார்மலாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு புளிக்கும், தயிர் தானே அது புளிக்க ஆரம்பிச்சிடும். அதனால மிக்ஸியோ மத்தோ இல்லை மெஷின் எதுவுமே இல்லாமல் வெண்ணெய் எப்படி எடுக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி பாத்திரம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ வெண்ணெய் எடுக்க போகிறோம். வெண்ணெய் எடுக்க போகிறதுக்கு முத நாளே ஃப்ரீசர்லேருந்து அந்த தயிரெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வெளியில் நார்மலாக வச்சுருங்க. 15 நாளில் எனக்கு இந்த மாதிரி 4 பாக்ஸ் தயிர் எனக்கு கிடைக்கும். நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு பாக்ஸ் தயிர் ரெடியான உடனேயும் இந்த மாதிரி நான் சொல்ல போகிற மெத்தட் யூஸ் பண்ணி வெண்ணெய் எடுத்துக்கலாம். நான் மொத்தமாக 4 பாக்ஸ் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எடுப்பேன். இப்போ இதில் இருக்க தயிரெல்லாம் இந்த தூக்கில் கொட்டிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவலான அளவுக்கு தண்ணி அதில் ஃபில் பண்ணணும். நம்ம போட்டிருக்க தயிர் தண்ணி எல்லாமே சேர்த்து 3/4 தாண்டக்கூடாது இந்த பாத்திரத்தில். அதுக்கு மேலே வச்சிட்டிங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணி அதை நீங்கள் பண்ணும்போது வெளியில் கொஞ்சம் லீக் ஆகும். அதனால் 3/4க்கு மேலே வராத மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் தூக்கு கடியில் ஒரு பழைய துணி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த பாத்திரத்தை இப்படி அசைக்கும் போது கீழே தூர் கொஞ்சம் தேயும். அதனால நீங்கள் ஒரு கனமான துணியை போட்டுக்கோங்க. அதுவும் கொஞ்சம் பழைய துணியாக போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த மோர் கொஞ்சம் சைடில் அப்பப்போ லீக் ஆகும். நீங்கள் ஒருவேளை ஓவர் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் ஒரு பழைய துணியாக கீழே போட்டுக்கோங்க. தயிர் தண்ணி எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு முன்னையும் பின்னையுமா நீங்கள் இந்த மாதிரி அசைக்கணும் இதை. இப்போ இதில் 4 பாக்ஸ் தயிர் நான் போட்டிருக்கேன் இல்லையா, எனக்கு கண்டிப்பாக 45 நிமிஷம் ஆகும் இந்த வெண்ணெய் இதில் ரெடி ஆகிறதுக்கு. அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி முன்னே பின்னையுமா இந்த மாதிரி நீங்கள் அசைச்சிட்டே இருக்கணும் தூக்க. நீங்கள் சும்மா ரிலாக்ஸாக உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கும் போது, ஈவினிங் டயத்தில் டிவி பார்த்துட்டு இருக்கும் போது, அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த வேலையை எடுத்து பண்ணலாம். இது ஒரு பாதி பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட் ஒர்க்குனா நீங்கள் இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்கள் ஒர்க்கை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இது ஒரு 2 நாள் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப எடுத்து கூட இதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இது ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் புளிச்ச வாடை வந்துடும். ஏன்னா அதுக்குள்ளே இருக்க தயிர் தானே, அதனால தயிர் கொஞ்சம் புளிச்ச வாடை வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்குது, உங்களால் 2 நாள் இதை எதுவும் பண்ண முடியலைன்னா நீங்கள் அப்படியே பாதியில் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 2 நாளுக்கு அப்புறம் கூட பண்ணலாம். இப்போ வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து இந்த வெண்ணெயெல்லாம் நம்ம அதில் எடுத்து போட்டு ஒரு 2-3 முறை நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இந்த தயிரில் இந்த ஆடையெல்லாம் அதில் இருக்கும். அதனால நல்ல தண்ணியில் 2-3 முறை சுத்தம் பண்ணிக்கோங்க அதை. இப்போ இந்த வெண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் இருக்க இந்த பட்டர் மில்க் இருக்குல்ல, இதை நீங்கள் குடிக்க முடியாது. அதனால இதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த தண்ணி கரை எல்லாம் பாத்திரத்தில் படிஞ்சிருக்குள்ள, வெள்ளையாக படிஞ்சிருக்கும், அந்த மாதிரியான பாத்திரத்தில் இதை ஃபுல்லாக ஊற்றி வச்சுட்டு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக அது எல்லாமே போயிடும். ஈஸியாக நீங்கள் அதை கழுவிடலாம். இப்போ உடனே நெய் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணிடலாம். எனக்கு இப்போ டைம் இல்லாததுனால நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு தான் நான் நெய் பண்ண போகிறேன். இப்போ நெய் காய்ச்சலாம். அந்த பாத்திரத்தில் இந்த வெண்ணெயை போட்டுட்டு ஜஸ்ட் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் விட்டுறலாம். அதை நீங்கள் அப்பப்போ கிண்டிகிட்டே இருக்கணும்ல, எந்த அவசியமும் இல்லை. எதுவுமே செய்ய வேணாம். அப்படியே நீங்கள் அந்த பாத்திரத்தில் போட்டு சிம்மில் வச்சு அதை விட்டுட்டு நீங்கள் வேறு வேலை பார்த்துட்ருக்கலாம். இது நல்லா தெளிஞ்சு வரும். நல்லா கிளியராக உள்ளே இருக்கிறது அடியில் உள்ளதெல்லாம் தெரியுற மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வரும் தெளிஞ்சு. அப்போதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இது பக்கத்தில் என்ன பார்த்துக்கணும். இப்போ அடியில் டெபாசிட்டாக இருக்குல்ல, அந்த படிஞ்சிருக்கிறதுலாம் கொஞ்சம் ப்ரௌனாக கலர் மாறும். இப்போ ஒயிட்டாக இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் ப்ரௌனாக.
நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கணும். அது கொஞ்சம் கலர் வந்து ப்ரௌனாக மாற ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நல்ல வாசனை வரும். நெய்யோட வாசனை அப்போ வர ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் அதில் வந்து அந்த முருங்கைக்கீரையை போடணும். நல்லா படபடன்னு வெடிக்கும். அப்படி அது வெடிச்சாதான் வந்து நெய் வந்து பக்குவத்தில் வந்திருக்குன்னு அர்த்தம். சிலர் வந்து கருவேப்பிலை போடுவாங்க. முருங்கைக்கீரை கருவேப்பிலை எது வேணால் போட்டுக்கலாம். சிலருக்கு நெய் சாப்பிட்ட உடனே வந்து தொண்டையில் ஒரு கொஞ்சம் எரிச்சல் மாதிரி வரும். கோல்டு வர மாதிரியான சில சிம்டம்ஸ்லாம் சில பேருக்கு வரும். அந்த நெய் ஒத்துக்காமல் சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அந்த காஞ்ச மிளகா சொல்லுவாங்கள்ல, வர மிளகா, அது அந்த காம்போட ஒன்று இதோட சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ இந்த முருங்கைக்கீரை போடும்போது அதையும் நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ நெய் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து இதில் நம்ம போட்டிருக்கதெல்லாம் எடுத்துடலாம். முருங்கைக்கீரை இல்லை அந்த வத்தெல்லாம் போட்டிருக்கீங்கன்னா அதெல்லாம் எடுத்துருங்க. அப்புறம் ஆறினோட நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த கமெண்ட்டில் நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.